Hi friends, welcome to my channel. Sums பார்க்கலாங்களா? இது group 4ல கேட்ட questions தான். ரீசெண்டாக கேட்ட questions தான். 24 மீட்டர் நீளம், 18 மீட்டர் அகலம் மற்றும் 16 மீட்டர் உயரம் உள்ள ஒரு அறையினுள் வைக்க முடிந்த மிகப்பெரிய கம்பின் நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நீளம் கொடுத்துட்டாங்க, நாங்கள் சம்ஸு சால்வ் பண்ணலாம். நீளம் கொடுத்துட்டாங்க 24 மீட்டர், ஓகேவா. அகலம் கொடுத்துட்டாங்க 18 மீட்டர், ஓகேவா. அடுத்து உயரம் கொடுத்துட்டாங்க 16 மீட்டர், சரிங்களா. இப்போ 3 அளவு கொடுத்துட்டாங்க. இப்போ எல் இன்ட்டு பின்னா செவகன்னு சொல்லிடலாம். எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் ஐட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ இது செவகம் கிடையாது. 3 அளவு கொடுக்கும்போது அது கனச்செவகம். சரிங்களா. கனச்செவகம் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி. இது செவகம். கனச்செவகம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்குங்களா. இந்த மாதிரி இருக்குங்களா. இதில் வந்துட்டு ஒரு கம்பி வைக்கிறாங்களாம். இப்படி வச்சேன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சமாக தானே இருக்கும். அப்போ பேஸ் வந்து இதுலேருந்து இதை வச்சுனா இதோடைக்கும் இந்த நீளத்துக்கு வச்சுனா இதோடைக்கும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த லென்த்து வைக்க முடியாது, இன்னொரு சேகத்துக்கு போகுது. அப்போ நீங்கள் எப்படி வச்சா இந்த கம்பி வந்து ரெண்டுத்துலேயும் இதுவாக இருக்கணும். இப்போ இந்த மாதிரி மூளை விட்டத்தை இணைச்சி வச்சு பாருங்கள். பெரிய கம்பி வைக்கலாங்களா. அப்போ நம்ம வைக்க போகிற கம்பி இந்த நீட்டுக்கு தான் வைக்க போகிறோம். அப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? மிகப்பெரிய கம்பி நீளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மிகப்பெரிய கம்பி நீளம்னா மூளை விட்டத்தை கண்டுபிடிச்சாலே கம்பியின் நீளம் அளவும் மூளை விட்டத்தின் நீளமும் ஒன்று தானே. அப்போ கம்பியின் நீளம் வந்து மூளை விட்டம் வந்து டி கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா இது பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த ஷேப்பு நல்லா உத்து நோக்கி பார்த்தா பித்தாகரசு தேடுறதுப்படி இருக்கா. அதாவது எல்லாத்தையுமே இதுக்கு ஃபார்முலா, அதாவது கனச்செவகத்துக்கு மூளை விட்டத்துக்கு ஃபார்முலா வந்து எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர், ஓகேவா. அப்போ எல் ஸ்கொயர் போட்டுக்குங்க. 24 ஸ்கொயர் ப்ளஸ் 18 ஸ்கொயர் ப்ளஸ் 16 ஸ்கொயர், ஓகேவா. 24 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 24 ஸ்கொயர் 576 வருமா. ப்ளஸ் 18 ஸ்கொயர் 324 வருமா. ப்ளஸ் 16 ஸ்கொயர் 256 வருமா. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் சைடில் வேணாலும் நம்ம போட்டு பார்த்துக்கலாம், சரிங்களா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1156 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 156. அப்போ இதுக்கு ரூட் எடுத்தோன்னா 34. சைடில் போட்டு கூட பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், 34 இன்ட்டு 34. 4 16 மிச்சம் 1, 3 12 12 1 13. 4 12க்கு 2 மிச்சம் 1, 3 9 1 10. இதை ஆட் பண்ணுங்கள். 6 5 1 1. அப்போ 34ஓட ஸ்கொயர் தான் என்னது 1156. அப்போ நமக்கு கம்பியின் நீளம் கிடச்சிச்சிங்களா. மூளை விட்டம் தான் கம்பியின் நீளம். அப்போ 34. அப்போ இங்கே என்ன கேட்டாங்க? மிகப்பெரிய கம்பியின் நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. மிகப்பெரிய கம்பியின் நீளம் தான் என்னது 34 மீட்டர், சரிங்களா. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சம்ஸை நல்லா பார்த்துக்குங்க. 24 மீட்டர் நீளம், அகலம் 18 மீட்டர் அகலம் மற்றும் 16 மீட்டர் உயரம் உள்ள ஒரு அறையினுள் வைக்க முடிந்த ஒரு அறை வந்து இந்த ஷேப்பில் இருக்குது. அதில் வைக்க முடிஞ்ச மிகப்பெரிய கம்பி நீளம் என்னன்னு கேட்குறாங்க.
அந்த கம்பி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அந்த கவனச்செவகம் இது மாடலில் இருக்கிற அந்த அறையில் கொண்டு போயிட்டு இந்த மாதிரி மூளை விட்டத்தில் அந்த மூளை விட்டத்துக்கு அந்த மூளை விட்டத்துக்கும் இணைப்பாக வச்சா தான் பெரிய கம்பியை நம்ம வைக்க முடியும். அப்போ அதனுடைய நீளத்தை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த கொடுத்துருக்கிற எல்லாத்தையுமே ஸ்கொயர் எடுத்து அதை கூட்டி அதுலேருந்து இருக்கிற ஸ்கொயர் தான் நம்மளுக்கு மிகப்பெரிய கம்பி நீளம் 34 மீட்டர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். புரியும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.